இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா, சென்னை டு திருச்சி நேஷ்னல் ஹைவேல இருக்கிற ஒரு இடம் தான் இது. அங்கே இருக்கிற முருகர் கோவிலுக்கு தான் ஒரு 6 மந்த் பிஃபோர் நாங்கள் போயிட்டு வந்தோம். இது ரொம்ப நாளாக என்னோடய டிராஃப்ட்லேயே இருந்தது. மிக பழமை வாய்ந்த முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். முருகர் கோயில் இருக்கிற ஊர் பேர் வந்து பெரும்பேர்கண்டிகை. நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரெயினில் மேல்மருவத்தூர் வந்துட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ்ஸில் பெரும்பேர்கண்டிகை வந்து இறங்கிட்டோம். பெரும்பேர்கண்டிகையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த முருகர் கோயிலுக்கு போயிடலாம். அதாவது மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே முருகர் கோயில் ரொம்ப அழகாக தெரியும். இதுதான் போகிற ரூட்டு. ரொம்ப அழகான இடம். ஏதோ மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக ஏதோ காட்டுப்பகுதியில் ஊர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து காட்டுப்பகுதியில் இருக்கிற ஊர் கிடையாது. ரொம்ப மெயின் ரோட்லேயே இருந்து உள்ள 1 கிலோமீட்டரில் இருக்கிற ஊர் தான். ஊருக்குள்ளே என்ட்ரான உடனே முருகர் கோயிலுக்கு அடிவாரத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும். இங்கே இருக்கிற கடையெல்லாம் இருக்குல்ல, இங்கே நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு மேலே தெரியுது இல்லைங்களா, அதுதான் முருகர் கோவில். கோயிலுக்கு போக 2 விதமான வழி இருக்குது. ஒன்று வந்து வெஹிக்கல்லே போகலாம், இன்னொரு வழி வந்து ஸ்டெப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்குது. உண்மையிலே ரொம்ப அழகான இயற்கை எழிலோடு இருக்கிற கோவில் தான் இது. எங்கே பார்த்தாலும் ஒரு குட்டியாக ஒரு குளம், நிறைய மரங்கள், பெரிய பெரிய ஆலமரம், அந்த விழுதுகளே ரொம்ப ரொம்ப பழமையான இடம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். இதுதான் அந்த அழகான பழமையான முருகர் கோவில். இங்கே சிவசுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட 6 முகங்களும் 12 கைகளோட காட்சி தராரு. சிக்கலில் வேல் வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தான் வேல் பூஜை எந்திர வழிபாடு பண்ணதா ஸ்தல வரலாறு கூறப்படுகிறது. இங்கே இருக்கிற முருகரை வழிபட்டால் பேரும் புகழும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் தொல்லை இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கலாம். அவங்களும் நமக்கு வந்து நண்பர்களாக மாறிடுவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஸ்தலம் இது. நான் சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது 2 ஆண்டிங்க கோவிலை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்களுடைய ஜாதகத்திலே வந்து வீடு வந்து கட்டுற யோகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸில் பார்த்து அப்படி சொன்னாங்க. அவங்களும் வீடு இல்லாமல் தான் இருந்தாங்களாம். அவங்க இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு போன உடனே வந்து வீடு கட்டுற யோகம் அவங்களுக்கு கிடைச்சதாகவும், அதனால் அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக அவங்க முட்டி போட்டு கல்பறை ஏற்றி சாமி கும்பிட்டு கோவிலுக்கு மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆண்டிங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமி கும்பிட. ஒரு சில ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி வந்தாங்க. நிறைய பேர் பைக்கு, காரு அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள் மூலிமா மேலே வந்துட்டாங்க. அதுதான் இந்த வழி, இந்த பாத் மூலிமா மேலே வந்துட்டாங்க. கோவிலிருந்து பார்த்தாவே மெயின் ரோடு அந்த ஹைவேவே தெரியும். எந்தெந்த வண்டிலாம் போகுது எல்லாமே நம்ம ரொம்ப நல்லா டைரெக்டாகவே பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் மெயின் ரோட்டுக்கும் கோவிலுக்கும். ஆனால் இந்த கோவில் வந்து ஒரு சின்ன வனத்துக்குள்ளே கோவில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய மரங்கள், செடி, கொடி அப்படி ரொம்ப இயற்கையாக அழகாக இருந்தது. இந்த மிகப்பெரிய வேல் தான் இங்கே இருக்கிற ஒரு மிக சிறப்பான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இந்த வேலில் நைட் ஆனால் லைட் இருக்கும். நான் சென்னை டு என்னுடைய நேட்டிவ் ட்ராவல் பண்ணும்போது நிறைய டைம் இந்த வேல் லைட்டிங்ஸோடு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஊரில் இப்படி ஒரு சிறப்பான கோவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. உண்மையிலே பழமை வாழ்ந்த கோவிலாக இருந்தாலும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது இந்த கோவில். ரொம்ப சின்ன கோவில் தான். உள்ளே கூட ரொம்ப ஸ்பேஸ், நிறைய பேர்லாம் நிற்கலாம் முடியாது. ஆனால் ரொம்ப பழமையாக சிறப்பாக இருந்தது. இந்த வியூ பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மொத்தமாக நிறைய மரங்கள் அப்படி செடி கொடியோடு இருக்கிறதால ஏதோ ஒரு குட்டியாக மலைக்குள்ளே அந்த கோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு குட்டி மலை தான். ஆனால் எப்படி சொல்கிறது, பெரிய காடுகளுக்கு இடையில் ஒரு குட்டி மலையில் கோவில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நேஷ்னல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். சாமி நல்லா கும்பிட்டு அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போன டைமில். அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வழி. அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோவிலுக்கும் மேல்மருவத்தூருக்கு இடையில நடுப்பழனி கோயில் இருக்குது. ஆக்சுவலாக
தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே ஸ்டாப் இல்லாதனால நாங்கள் மேல்மருவத்தூர் ஸ்டாப்லேயே இறங்கிட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ் மூலிமா தான் பெரும்பேர்கண்டிகையில் வந்து இறங்கணும். எக்ஸாக்டாக அங்கே இறங்கல, கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நடந்து வந்தோம் கோவிலுக்கே. ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் நான் நடக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் கண்டிப்பாக நடக்கலாம் முடியும். இதுதான் இதுக்கு கீழே இருக்கிறது கோவிலோட கோலம். நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு தண்ணிலாம் இல்லை, நல்லா வத்தினாப்பில் தான் இருந்தது. ஆனால் நல்லா வியூ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப கம்மியான தண்ணியில் குட்டி குட்டி தாமரை அந்த மாதிரி தான், ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஃபுல்லாலாம் தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்போ மழை டைம் இல்லை இல்லையா, அதனால் அந்தளவுக்கு தண்ணி கிடையாது. இதுதான் வந்து அந்த வண்டியெல்லாம் போகிற வழி, காரு பைக்ஸ்லாம் போகிற வழி. கோவில் கொஞ்சம் சீரமைக்கப்படாமல் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. லோக்கல் பீப்புள் மட்டும் இல்லை, சென்னையிலிருந்துலாம் வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு போகிறாங்க. இந்த மலை ஏற ஸ்டார்டிங்க்கு கீழே ஒரு பாறையிலே இருக்கிற விநாயகர் சின்ன கோவிலாக ஒன்று இருந்தது. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு பின்னாடி பழமை வாய்ந்த ஆலமரங்கள் அதோட விழுதுகளோடு இருந்தது. அதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற மரம் மாதிரி நமக்கு நல்லாவே புரியும். இந்த கோயில் கிட்டத்தட்ட 5300 வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே கீழே வந்து அந்த அம்மன் கோவில்லே நாங்கள் ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவிலும். உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.